எந்தவித சமுதாய பிரச்சனை எடுத்துட்டாலும் அதை உணர்வுபூர்வமாக மட்டுமே அணுகாமல் அறிவுபூர்வமாக அணுகணும் அப்படிங்கிறத எங்களோட நிலைப்பாடாக எப்போவுமே இருந்திருக்கு. ஸ்டெர்லைட் பிரச்சனை அதே தான். ஸ்டெர்லைட்டை சுற்றி உள்ள கிராமங்களில் காற்று தண்ணி எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மை நிலவரத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதனால் எங்களோட டீம் ஒரு வாரம் ஃபுல்லாக அங்கே இருந்து காற்று தண்ணி சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி டேட்டாவை தயாராக வச்சுருக்கோம். அதான் ஸ்டெர்லைட்டை இழுத்து மூடியாச்சு, இனிமேல் வந்து டேட்டா வச்சு என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கலாம். ஸ்டெர்லைட்டை இழுத்து மூணுனால மட்டுமே தூத்துக்குடி மக்களோட ஒட்டுமொத்த பிரச்சனை சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை விட மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நம்ம கண்ணிலேருந்து மறைக்கப்பட்டு இருக்கு. நாங்கள் அங்கே இருந்த ஒரு வாரத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு பச்சையாகவே தெரிய வந்தது. அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்டெர்லைட் இஷ்யூ ஒரு சில வருடங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஃபாலோ பண்ணதில் வந்து இந்த ஆலை மூடுற அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். இந்த ஆலை மூடுற அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்டெர்லைட்டை சுற்றி உள்ள 12 கிராமங்களில் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியாவாக இருந்துட்டு இதை பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் உங்களோட சப்போர்ட்டோட இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போனோம். நாங்கள் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண போகிறப்போ நோட் பண்ண ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எங்கெல்லாம் வண்டி நிறுத்திட்டு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணவோ அல்லது வந்து மக்கள்கிட்ட பேசவும் நின்றுட்டு இருந்தோமோ அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டத்திலேருந்து யாரோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்திருக்கோம், கார் நம்பர் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து யாருக்கும் ஒருத்தவங்களும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கல, 4-5 இடத்துல நடந்துட்டு இருந்தது. ஆனால் கடைசி வரை யாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸ்டெர்லைட்டை சுற்றி உள்ள குமரெட்டியாபுரம், தெற்கு வீரபாண்டியபுரம் அண்ட் தூத்துக்குடி சிட்டியில் வந்து கிரவுண்ட் வாட்டர் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணோம். இந்த கிராமங்களில் கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு உகந்தது இல்லை அப்படிங்கிறது பார்த்த உடனே நல்லாவே தெரிஞ்சது. அண்ட் ஸ்டெர்லைட்டை சுற்றி வந்து ஒரு சின்ன ஓடை ஓடிட்டு இருந்தது. அந்த ஓடையில் இருந்த சர்ஃபேஸ் வாட்டர் சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் போராட்ட காலத்தில் இருந்த மக்கள்கிட்ட அவங்களோட மற்ற பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ நிறைய பேர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தம்பி ஸ்டெர்லைட் பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கெமிக்கலாக கொட்டி வச்சுருப்பாங்க, அதை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா 10 அடி வரை வந்து மணல் மேடு போட்டு வச்சுருப்பான், அதை சுற்றி வந்து முள்வேலியும் போட்டு வச்சுருப்பான். இதையும் தாண்டி யாராவது உள்ளே போனோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு 10-15 பேர் வந்து காவலுக்கு இருப்பாங்க, நம்மளை துரத்தி விட்ருவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறையா மரம் செடியெல்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு, இப்போ முழுசாக பட்டு போயிருச்சு. இதையும் தாண்டி ஏதாவது ஆடு மாடு உள்ளே போய் வந்து அடிக்கடி உள்ளே விழுந்துடும். அப்படி விழுகிற ஆடு மாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40,000-50,000 கொடுத்து வாயை அடைச்சிருவாங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டெர்லைட் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து கடந்த 20-23 வருஷமாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மக்கள் சொன்ன இந்த பர்டிகுலர் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கவர் பண்ணப்பட்டது கிடையாது. என் ஃபேஸ்புக்கில் கூட ஒரு போஸ்ட் கூட நான் பார்த்தது கிடையாது. இதை கேட்குறப்போ வந்து எங்களுக்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அதனால் அந்த கிராம மக்கள்கிட்ட எங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டோம். அதில் நிறைய பேர் பயந்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் எங்களை கூட்டு போனார். அவர் சொன்ன மாதிரி அந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ஷியலாக இருந்தது. அண்ட் ரீசெண்டாக பெஞ்ச மழையால் அந்த 10 அடி மணல் மேட்டையும் தாண்டி உள்ளே இருந்த கெமிக்கல் வந்து வெளியே கசிஞ்சு கொட்டி கிடந்தது. அண்ட் இந்த வேலியெல்லாம் தாண்டி நாங்கள் உள்ளே போய் பார்க்குறப்போ சும்மா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கலை எந்தவித ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல் வந்து அங்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கெமிக்கலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்து வந்து நிறைய பபுள்ஸ் வெளியே வந்துட்டு இருந்தது. இது காரணம் என்னவாக இருந்திருக்கலாம் அப்படின்னா உள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த கெமிக்கல் வந்து தரைக்குள்ளே இறங்குறனால கூட இருந்திருக்கலாம். அந்த கெமிக்கல் சாம்பிள் எடுத்துக்கிறது வந்து அந்த கிராமத்துக்காரங்க ஹெல்ப் பண்ணார். அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவர் கையில் வந்து கெமிக்கல் பட்டு லைட்டாக வெந்துருச்சு பாவம். இதனால் அப்பே தெரிஞ்சு அது ஒரு ஸ்ட்ராங்கான அசிட்டிக் கண்டென்ட்டாக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இப்படி நாங்கள் சாம்பிள் எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து எங்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து எப்படியா தப்பிச்சா போகுன்னு சொல்லி ஓடி வந்துட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த கெமிக்கல் சாம்பிள் வந்து நாங்கள் தங்கி இருந்த இடத்துல வச்சிருந்தோம். அப்போ வந்து இந்த கண்டெய்னர் லைட்டாக லீக் ஆகிட்டு அந்த கெமிக்கல் வந்து கீழே உள்ள சிமெண்ட் தரையில் பட்டு அந்த சிமெண்ட் தரையை வந்து கம்ப்ளீட்டாக அரிச்சிருச்சு. ஒரு சிமெண்ட் தரைக்கே இந்த நிலமை அப்படிங்கிற பட்சத்தில் அதை கொட்டி வச்சிருந்திருக்க அந்த மண்ணுக்கும் அந்த மண்ணுக்கு கீழே உள்ள அந்த நிலத்தடி நீருக்கும் எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் வந்து ஸ்டெர்லைட்டை சுற்றி உள்ள பிரச்சனைகள். இன் ஜென்ரலாக வந்து தூத்துக்குடி சுற்றி வேற என்ன என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு அசஸ் பண்ணுறதுக்காக சாம்பிள் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி போனோம். கிளம்பி போகிறப்போ ஸ்பிக் அண்ட் டேக் அப்படிங்கிற 2 கம்பெனி இருந்தது. நாங்கள் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகையை வந்து அந்த கம்பெனி வெளியே விட்டுட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனிக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஓடை போயிட்டு இருந்தது. அந்த ஓடையில் வந்து தண்ணி போயிட்டு இருந்தது. சரி, அதில் சாம்பிள் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 செகண்ட் மட்டும் கார் ஓட்டு வெளியே இறங்கினோம். இறங்கி நிற்கிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ மூச்சு திணறல் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்த ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து தலைவலி இருந்துக்கிட்டே இருந்தது. சரி, 20 செகண்டுக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்ட் அப்படின்னா அது பக்கத்தில் வந்து அவ்வளோ பெரிய குடியிருப்பு ஒன்று இருந்தது. அந்த மக்களுக்கு வந்து எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்கலாங்கிறக்க நாங்கள் போனோம். அங்கே போய் கேட்குறப்போ இதெல்லாம் ரொம்ப கம்மி தம்பி, இதை விட ரொம்ப ஜாஸ்தியாலாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்க போனால் நீங்களே பட்டா இல்லாத லேண்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வாயை அடைச்சி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மக்கள்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு மீனவர் குடியிருப்பு இருந்தது. அங்கே உள்ள மக்கள்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிக்கும் டேக்கும் அவங்களோட கழிவுகளை வந்து ஒட்டுமொத்தம் வந்து கடலில் தான் தம்பி கலந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கரவலை போட்டு நாங்கள் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ கரவலை மீன்களுங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது. இப்போல்லாம் நாங்கள் கடலுக்கு உள்ளே போய் தான் மீன் பிடிச்சிட்டு வர வேண்டியது இருக்குது. அதனால் வந்து மீன் வளமும் எங்களோட வாழ்வாதாரம் பயங்கரமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ரீசெண்டாக ஏப்ரலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திறந்து விட்ட கழிவால் ஏகப்பட்ட மீன்கள் வந்து செத்து மறந்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் இவங்களோட துணையோடு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பிக் அண்ட் டேக் இது பக்கத்தில் கேம்பஸ்க்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் சாம்பிளும் இவங்க திறந்து விட கழிவு கலக்கிற இடம் கடலில் கலக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்தது. அங்கே உள்ள வாட்டர் சாம்பிள் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியை சுற்றி உள்ள பகுதியில் ஏர் குவாலிட்டி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிறைய லேப்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தோம். யாருமே வர தயாராக இல்லை. அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து ஒரு டீமை கொண்டு வந்துட்டு தூத்துக்குடியிலையும் ஸ்டெர்லைட்டை சுற்றி உள்ள பகுதியில் வந்து கம்ப்ளீட்டாக ஏர் குவாலிட்டி மெஷர்மெண்ட் டெஸ்ட் பண்ணோம். மொத்தமாக 4 இடத்துல இந்த டெஸ்ட் நடந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நேரம் இந்த டெஸ்ட் ரன் பண்ண வேண்டியது இருந்தது. ஒன்ஸ் இந்த 8 மணி நேரம் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் லேபில் கொடுத்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரதுக்கு பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. முதல்ல வாட்டர் டெஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். தெற்கு வீரபாண்டியபுரத்தில் எடுத்த சாம்பிள்ஸில் உள்ள 4 பேராமீட்டரோட அளவு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான அளவு விட 2லிருந்து 11 மடங்கு வரை ஜாஸ்தியாக இருந்தது. குமாரெட்டியபுரத்தில் எடுத்த சாம்பிள்ஸில் 4 பேராமீட்டர் அளவு வந்து பாதுகாப்பான அளவு விட 2லிருந்து 21 மடங்கு வரை ஜாஸ்தியாக இருந்தது. அதுவே தூத்துக்குடி சிட்டியில் எடுத்த சாம்பிள்ஸில் நாங்கள் எந்தவித பிரச்சனையும் பார்க்கல. எல்லா பேராமீட்டரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதுகாப்பான அளவு கீழே தான் இருந்துச்சு. ஸ்பிக் அண்ட் டேக் காம்பவுண்ட் பக்கத்தில் எடுத்த தண்ணியில் உள்ள சாம்பிள்ஸில் அம்மோனியாவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பான அளவு விட 242 மடங்கு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுவே இவங்க கடலுக்கு கழிவு அனுப்புகிற பைப் லைனில் ஏற்பட்ட லீக்கேஜில் எடுத்த சாம்பிளில் அம்மோனியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பான அளவு விட 86 மடங்கு வரை ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸ்டெர்லைட்டை சுற்றி உள்ள ஓடையில் எடுத்த சர்ஃபேஸ் வாட்டரில் குளோரின் வந்து 3 மடங்கும் சல்ஃபேட் வந்து 15 மடங்கு வந்து பாதுகாப்பான அளவோட வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு கெமிக்கல் சாம்பிள்ஸ் எடுத்து வந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சாம்பிள்ஸோட ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அதோட pH வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.75, அதாவது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஆசிடாக இருந்தது. அந்த சாம்பிளில் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பான அளவு விட 90 மடங்கு வரை ஜாஸ்தியாக இருந்தது. அதே மாதிரி ஃபாஸ்பேட்டோட அளவு வந்து பாதுகாப்பான அளவு விட 37 மடங்கு ஜாஸ்தியாக இருந்தது. இது மண்ணில் கலந்துருந்தது அப்படின்னா மண் மலடாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி லெட்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான அளவு விட 30 மடங்கு ஜாஸ்தியாக இருந்தது. இது வந்து நிலத்த நீரில் கலந்து அதை நம்ம குடிச்சிருந்தோம் அப்படின்னா கருக்கலைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ஃப்ளூரைடோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 94 மடங்கு வரை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இது நிலத்த நீரில் கலந்து அதை நம்ம குடிச்சிருந்தோம் அப்படின்னா எலும்பு தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி போரானோட அளவு வந்து பாதுகாப்பான அளவு விட 10 மடங்கு வரை ஜாஸ்தியாக இருந்தது. இதனால கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி சல்ஃபேட்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பான அளவு விட 100 மடங்கு ஜாஸ்தியாக இருந்தது. இது நிலத்த நீரில் கலந்து அதை நம்ம குடிச்சிருந்தோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வரக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பெர்மிசபிள் லிமிட்டை விட 100 மடங்கு அதிகமாக ஒரு கம்பெனி வந்து வேஸ்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி அந்த ஏரியாவில் உள்ள மண்ணை மலடாக்கிட்டு நிலத்த நீரை வந்து நாசப்படுத்திட்டு இருக்கு. அதுவும் ஸ்டெர்லைட் போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருந்த ஒரு பகுதியில் வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த ஏரியாவில் உள்ள நிலத்தடி நீர் பாதிக்கப்படுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ரீசன். வெறும் 5 நாளே அங்கேருந்து எங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து அப்பட்டமாக தெரியுது. அதை கூட விடுங்க, கூகுள் மேப்பில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா கூட இந்த இடம் வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது விவி டைட்டானியம் பிக்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், மிஸ்டர் வைகுண்டராஜனோட விவி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒன் ஆஃப் த கம்பெனி. ஓகே, இப்போ ஏர் குவாலிட்டி ரிசல்ட்ஸ்க்கு வரலாம். நாங்கள் ஏர் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா போத் விவி அண்ட் ஸ்டெர்லைட் வந்து ஆப்ரேஷன் வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த ஏர் குவாலிட்டி ரிசல்ட்ஸில் வந்து அபாயகரமான விஷயங்கள் நாங்கள் எதையும் பார்க்கல. ஸ்டெர்லைட் கம்பெனி எவ்ரி சாட்டர்டே வந்து ஓப்பன் ஃபார் பப்ளிக் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டோம். பிரச்சனையோட ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்காம இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக அந்த கம்பெனிக்குள்ளே போய் அவனோட சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து அசஸ் பண்ணோம். இதில் நாங்கள் பண்ண அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறதுல ஸ்டெர்லைட்டை விட மற்ற கம்பெனிகள் ரொம்பவே மோசமாக இருக்காங்க. தூத்துக்குடி மக்களுக்காக கடந்த 23 வருஷமாக போராடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க என்விரான்மெண்டலிஸ்டான ஃபாத்திமா பாபு அண்ட் நித்யானந்த் ஜெயராமன் 2 பேர்ட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. கூகுள் மேப்லேயே தெரிகிற விஷயம் உங்களுக்கு இவ்வளோ காலம் தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறத எங்களை நம்ப சொல்கிறீங்களா? 2011 நீரி கமிட்டி நடத்தின அசஸ்மெண்ட்டில் கில்பர்ன் கெமிக்கல்ஸ் தான் அந்த ஏரியாவில் வந்து கிரவுண்ட் வாட்டரை பொல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் வந்தது. அதில் நீங்களும் ஒரு மெம்பராக இருந்தீங்க. அதே கில்பர்ன் கெமிக்கல்ஸ் தான் இப்போ விவியா மாதிரி இருந்துட்டு அதே அளவு பொல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விவிக்கு எதிராக நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. உங்களோட முக்கியமான நோக்கங்கிறது வந்து ஸ்டெர்லைட்டை க்ளோஸ் பண்ணுறதா இல்லை தூத்துக்குடி மக்களையும் என்விரான்மெண்ட்டையும் காப்பாற்றுறதா? என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறதா உங்களோட நோக்கம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்நேரம் நீங்கள் விவிக்கு அகைன்ஸ்டாக கேள்வி கேட்டுருந்துருக்கலாமே, ஏன் கேட்கல?
சென்னையில் இருந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டெர்லைட்டுக்கு அகேன்ஸ்டாக எப்படியாவது ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இங்கேருந்து நாங்கள் தூத்துக்குடி வரை ட்ராவல் பண்ணோம். ஆனால் தூத்துக்குடி போயிட்டு 1 வீக் வந்து கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டெர்லைட்டை விட இன்னும் பயங்கரமான பிரச்சனைகள் நம்ம கண்ணில் இருந்து மறைக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். நமக்கு என்ன விஷயம் தெரியணும், என்ன விஷயம் தெரியக்கூடாது, நம்ம எதை பற்றி பேசணும், நம்ம யாருக்கு எதிராக போராடணும் உட்பட யாரோ ஒரு சிலராக தான் முடிவெடுக்கப்படுது. நம்மளோட உணர்ச்சிகளை தூண்டி விட்டுட்டு அவன் பாட்டில் ஏசி ரூமில் உட்காந்துருவான். கடைசி அடி வாங்க போகிறதும் குண்டடிப்பட்டு சாக போகிறதும் நம்மளாக தான் இருக்க போகிறோம். நம்மளோட உரிமைக்காக போராடணும், அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நம்ம எதுக்காக போராடுறோம், யாரை எதிர்த்து போராடுறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.